ஆலோசனை பண்ணி என்னுடைய ஆதரவாளர் கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பேன். இந்த தேர்தலில் என்னுடைய பங்கு இருக்கும். சார், ஆலோசனை 21ஆம் தேதி என்ற பட்சத்தில் திருப்பி தள்ளி வைக்கப்பட்டது என்ற மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல மகிழ்ச்சிகரமான இணைப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஒரு வாரத்துல மகிழ்ச்சிகரமான இணைப்பு இருக்கு. மிகப்பெரிய பதவி பொறுப்பு தர போறாங்க திமுக அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் என்னுடைய ஆதரவாளர்களை கேட்டு ஆலோசனை பண்ணி தான் எந்த முடிவும் நான் எடுப்பேன். புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது போக தெரியும். அதாவது நான் சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி என்னுடைய ஆதரவாளர் கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பேன். இந்த தேர்தலில் என்னுடைய பங்கு இருக்கும். சார், ஆலோசனை 21ஆம் தேதி என்ற பட்சத்தில் திருப்பி தள்ளி வைக்கப்பட்டது என்ற மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல மகிழ்ச்சிகரமான இணைப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஒரு வாரத்துல மகிழ்ச்சிகரமான இணைப்பு இருக்கு. மிகப்பெரிய பதவி பொறுப்பு தர போறாங்க திமுக அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் என்னுடைய ஆதரவாளர்களை கேட்டு ஆலோசனை பண்ணி தான் எந்த முடிவும் நான் எடுப்பேன். புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது போக தெரியும். அதாவது நான் சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி என்னுடைய ஆதரவாளர் கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பேன். இந்த தேர்தலில் என்னுடைய பங்கு இருக்கும். சார், ஆலோசனை 21ஆம் தேதி என்ற பட்சத்தில் திருப்பி தள்ளி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது பங்கு நிச்சயம் இருக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தற்போதைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மு க அழகிரி என்னென்ன விடயங்களை தெரிவித்தார், விவரமா தெரிவிக்கலாம். வணக்கம். மதுரை வில்லாபுரம் அருகே உள்ள மு க அழகிரியின் ஆதரவாளரும் திமுக நிர்வாகியுமாக இருந்த நல்ல மருது கடந்த வாரம் இறந்தார். அதாவது 26/11/2020 அன்று இயற்கை எய்தினார். அவரது வீட்டிற்கு இன்று துக்கம் விசாரிப்பதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் மு க அழகிரி வந்திருந்தார். அவர் வந்து துக்கம் விசாரித்த பின்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது, அதாவது வரும் தேர்தலில் எனது பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல், அதாவது என்னுடைய ஆதரவாளர்களை கலந்து ஆலோசித்து நிச்சயமாக ஒரு முடிவு எடுப்பேன். கண்டிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் நம் துறை தயார், அதாவது நீங்கள் பாஜகவில் சேர்ந்தீர்களா என்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது போன்ற கேள்விக்கு இது போன்ற வதந்திகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்றும் கூறினார். இந்த அரசியல் பரபரப்பு மிகுந்த இந்த ஒரு சூழ்நிலையில் மு க அழகிரி அவர்கள் தற்போது இப்படி ஒரு பேச்சு கொடுத்திருப்பது அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எழுச்சியும் ஏற்படுத்தியதாகவே கூறலாம். ராஜ்குமார், புதிய கட்சி துவங்குவது குறித்து செய்தியாளர்கள் என்ன கேள்வி எழுப்பினார்கள், அவர் அதற்கு என்ன பதில் அளித்தார்? நிச்சயமாக புதிய கட்சி துவங்குவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் எனது ஆதரவாளர்களிடம் நான் கலந்து ஆலோசனை செய்து அதன் பின்புதான் எனது முடிவை அறிவிப்பேன் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் அவர் இந்த வரும் தேர்தலில் எனது பங்களிப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று கூறியது அவர்கள் ஆதரவாளர்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பார் என்பது போன்றும் அவர்கள் அந்த ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அதாவது கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் இன்னும் ஓரிரு வாரங்களில் எனது ஆதரவாளர்களை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு அவர்களிடம் ஆலோசனை செய்து அதன் பின்பு ஒரு நல்ல முடிவை எடுப்பேன். நிச்சயமாக இந்த தேர்தலில் எனது பங்களிப்பு இருக்கும் என மு க அழகிரி சொன்னது அவர் ஆதரவாளர்களிடையே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் எழுச்சியும் இருப்பதையே காண முடிகிறது. ராஜ்குமார், அதே போல திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டதா? அதற்கு ஏதேனும் அவர் பதிலளித்தாரா? நிச்சயமாக திமுகவில் நீங்கள் இணைய போகிறார்களா என்பது போன்ற கேள்விக்கு இது போன்ற உங்களுடைய யூகங்களுக்கான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் கூற முடியாது என்று அவர் தெளிவாக கூறினார். அது மட்டுமல்லாமல் திமுகவில் துறை தயார் நிதிக்கு பதவிகள் தரப்போகிறதா என்பது போன்ற கேள்விக்கும் அது அவர்கள் அழைத்து பேசட்டும், அதன் பின்பு பார்க்கலாம் என்பது போன்றும் கூறி சென்றுள்ளார். பாஜக தொடர்பான கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில் அளித்தார் ராஜ்குமார்? பாஜகவில் நீங்கள் சேர்வீர்களா என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் நிச்சயமாக இது போன்ற உங்கள் யூகமான வதந்திகளுக்கு என்னால் பதில் கூற முடியாது என மறுத்து சென்று விட்டார். அதையே நாம் பார்க்க முடிந்தது. தொண்டர்களும் ஆரவாரமாக அவர் நிச்சயமாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அவர் திமுகவில் இணைய வேண்டும் என்பதே அவருடைய ஆதரவாளர்களின் விருப்பமாக இருக்கிறது. ராஜ்குமார், மீண்டும் ஒருமுறை மு க அழகிரியினுடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான முழு விவரத்தையும் தெரிவிக்கலாம்.
அதாவது மதுரை வில்லாபுரம் பகுதியில் உள்ள நல்லமருது திமுகவினுடைய முக்கிய நிர்வாகியும் அவர் அழகிரியினுடைய ஆதரவாளருமான நல்லமருது கடந்த வாரம் அதாவது 26/11/2020 அன்று இயற்கை எய்தியிருந்தார். அதற்காக இன்று அவர் வீட்டில் துக்கம் விசாரிப்பதற்காக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரி அவர்கள் இன்று வில்லாபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு துக்கம் விசாரிப்பதற்காக வந்திருந்தார். துக்கம் விசாரித்து விட்டு அவர் செல்லும் போது செய்தியாளர்கள் சில கேள்விகள் முன்வைத்தனர். அதாவது மு.க. அழகிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறதாகவும் 20ஆம் தேதி தனி கட்சி ஆரம்பித்தால் என்ன மாதிரியான அதாவது எப்படி இருக்கும் என்பதோடு நாங்கள் கேள்வி எழுப்பியதற்கு அழகிரி அவர்கள் அதாவது தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு எனது தொண்டர்களை கூப்பிட்டு அவர்களிடம் ஆலோசனை நடத்தி அதன் பின்பு ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன். இன்னும் ஓரிரு வாரங்களில் எனது ஆதரவாளருடன் நான் கலந்து ஆலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன் என்றார். பாஜகவில் நீங்கள் சேர போறதாக ஒரு தகவல் வந்திருக்கிறதே என்ற கேள்விக்கு நிச்சயமாக இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம்.